வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:40 ஆகுது. நான் வந்து இவ்வளோ கூலாக அந்த டைம்ல இருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலே வந்து இன்னைக்கு லீவ் தான், ஹஸ்பண்ட்க்கும் லீவ் தான், என் பொண்ணுக்கும் லீவ் தான் இன்னைக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. கிராசரி ஷாப்பிங், அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் மார்க்கெட்லாம் போக வேண்டியது இருக்குது. அப்புறமா வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதெல்லாம் வெளியே போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்கள் சர்ச்சில் வர இன்னைக்கு சிறுவர் முகாம் இருக்குது. கண்டிப்பாக பாப்பாவையும் தம்பியும் கூட்டிட்டு போகணும் அதுக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துடுவோம் எப்படினாலும். வந்துட்டு கொஞ்சம் நேரம் போய் அதில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது இன்னைக்கு. பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எப்படி இன்னைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ், என் பசங்க பண்ணுற வாழுத்தனம் எல்லாமே வந்து என்ன செய்யலாம் வீடியோஸாக நான் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். இல்லை, பொரி சாப்பிட்றேன். பொரியா? ப்ரஷ் பண்ணியா காலையில்? ப்ரஷ் பண்ணியா? சரி, ஓகே. வேணும், என்ன வேணும்? பொரியா? பொரி சொல்லு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையிலேக்கு வந்து தோசை மாவு இருந்தது, இல்லை அம்மா கொடுத்துட்டு தோசை மாவு இருந்தது. அதை வச்சுட்டு தக்காளி சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். தோசை சுட்டு தக்காளி சட்னி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பிளான். டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன், சர்ச் ஃபெஸ்டிவலோட வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்தது, அது பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு. ஸோ பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நான் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காமே வச்சுருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்னா இது வந்து நல்லா யூஸ்ஃபுல் தான், வச்சுக்கோ, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இது கொஞ்சம் ரேட்டு தான், பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணணும் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் ஊற்றலாம், அப்புறமா கடையில் கிடைக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றலாம். பட் ரேஷனில் கிடைக்கிற அந்த பாம் ஆயில் வந்து ஊற்றாதீங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி அந்த பாட்டிலே வந்து ஸ்ப்ரே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுது. நமக்கு வந்து கம்மியாக எண்ணெய் வந்து நம்ம ஊற்றணும், டயட்டெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணுங்கள். நானும் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாவங்க பண்ணுறாங்க, பட் நான் வெளியே போனால் மட்டும்தான் பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு என்னோடய ஃபேவரட்டான ஸ்பின்ஸ் பேபி பவுடர் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறமா வந்து ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் கோம் பண்ணிக்கணும். ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடாது, கோம் பண்ணணும். நம்ம வந்து மேக்கப்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். ஐப்ரோஸை வந்து லைட்டாக கோம் பண்ணிட்டு கொஞ்சமாக லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே போதும். வெளியே போகிறதுக்கு நம்ம நீட்டாக வந்து கிளம்புன மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான வாட்ச் போட்டுட்டு நிஷா குட்டிக்கும் வந்து ஹேர் ஸ்டைல் ஏதாச்சும் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரெட்டை கொண்டை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஹேர் வந்து இப்போ வளர்த்துட்டு தான் இருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஏதாவது டோரா கட், அப்புறமா வந்து மஷ்ரூம் கட் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வளர்த்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிராசரி ஷாப்பிங்க்கு தானே வந்திருந்தோம், அதெல்லாம் முடிப்போம்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்களும் அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கேட்குறது எல்லாமே வாங்கிலாம் கொடுத்துட்டு வெளியே உட்காந்து நாங்கள் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் நான் பில் போட்டுட்டு வரேன், நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு ஹஸ்பண்ட்க்கும் ஒன்று வாங்கி வச்சு நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பியும் நல்லா ஆல்ரெடி அவனுக்கு நல்ல கோல்டு, அப்படியே உட்காந்து நல்லா ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தார். கொடுக்கலன்னா ரொம்ப அழுவான். அதனால் சரி ஓகே சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அன்றைக்கி ஒரு நாள் தானே. அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் வந்தாச்சு. ஃபிஷ் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ரேட் சொன்னாங்க.
சரி ஓகே நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கிட்டு சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் டக்குன்னு கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம நேராக அப்படியே வந்து சர்ச் வந்தாச்சு. சர்ச்சில் பார்த்திங்கன்னா நமக்கு சிறுவர் முகாம் நடந்துச்சா, அங்கே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பிஸ்கெட்ஸ், ஜூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட், இது வந்து மதியம் லஞ்சுக்காக பிளேட்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து நமக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்குறது. ஸோ அதுவுமே கொடுத்துருந்தாங்க பிள்ளைங்களுக்கு. சரி ஓகே அதையும் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து உட்காந்துருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்ததே லேட்டு தான், வந்து உட்காந்துருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அன்னி பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் பயங்கர சேட்டை. இங்கே ஒரு ஆள் என்னென்னா கம்பியில் தொங்குது, ஒரு ஆள் என்னென்னா கீழே மண்ணள்ளி போட்டு விளையாடுது. பயங்கர சேட்டை. பாப்பா மட்டும் எங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா, என்கிட்டயும் அத்தைகிட்டையும் உட்காந்து நல்லா வாழ்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டீஸ் எல்லாம். வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைமும் ஆயிடுச்சு. இங்கே லன்ச் பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் இப்படி உட்காந்து எந்த ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்களோ அவங்களாம் இப்படி உட்காந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் போய் சரி ஓகே நம்ம போய் சாப்பிட போகலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்போ தான் வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்லாம் வாங்கின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் சர்ச்லேருந்து சாப்பிட்டுட்டு நானும் தம்பியை மட்டும் வந்துட்டோம். ஏன்னா தம்பி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு. அதனால கொஞ்சம் நேரம் இப்படியே அவங்கள்ட்ட இருந்து விளையாடிட்டு சரி ஓகே அவங்கள அப்படியே தூங்க போட்டுடலான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. சமாதானப்படுத்திட்டு தூங்க போடலாம், இல்லைன்னா தூங்கி முடிச்சதுக்கப்புறமா அழுவான். அதனால சரின்னு சொல்லி அவனுக்கு சமாதானப்படுத்திட்டு இருந்தேன் அவனை. அப்புறம் தம்பி தூங்க வச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து செதில்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நீ கட் பண்ணி மட்டும் பீஸ் மட்டும் போட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே தான் சமைக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து லன்ச் வந்து சர்ச்சில் சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கும் வேறு ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்ம பண்ண கிராசரி ஷாப்பிங் பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து கிராசரி ஷாப்பிங் நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆச்சு, என்னெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்னைக்கு. ஓகே இப்போ வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து பாப்பாக்காக வாங்கினது. இது பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஏன் பிளாஸ்டிக் வாங்கினேன் அப்படின்னா அவள் வந்து பாட்டில் வந்து அடிக்கடி தொலைச்சிக்கிட்டே இருக்கிறா. ஒரு வருஷத்துக்கே வந்து 6 பாட்டில் அப்படி வாங்குற மாதிரி இருக்குது. அதனால சரி ஓகே எப்படினாலும் இது வந்து ஒரு 2 days தான். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டார் இருக்குல்ல இதை வந்து தொலைச்சிட்டு வந்துருந்தா. அதனால பிளாஸ்டிக்லேயே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து பிளாஸ்டிக்லேயே நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட ரைஸ் வாட்டர் மாய்ஸ்சரைசர் பாடி வாஷ். இது வந்து நான் எனக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து இப்போலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால நான் வந்து பாடி வாஷ்க்கு வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து காலேஜ் டேஸ்லலாம் வந்து நான் ஷவர் ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன், சோப்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து நான் சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுற மாதிரி இருக்குது. சரி ஓகே ஷவர் ஜெலுக்கு சேஞ்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த பாடி வாஷ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு லோஃபாவும் நான் வாங்கியிருக்கேன். இந்த லோஃபாவும் வாங்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 month இருக்கும். இப்போ அவங்க ஃபீட்டில் பாட்டிலில் தான் ஃபீட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னா. 2 months வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டில் தான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த மந்த் வந்து நான் ஒரு பாட்டில் பெரிய பாட்டில் வந்து நான் வாங்கிட்டேன். எனக்கு நான் பச்சை பயிறு, அப்புறம் பச்சை பயிறு, கிட்னி பீன்ஸ், அப்புறம் வந்து
இது வந்து பட்டர் பீன்ஸ் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் இது நான் மிச்சலாம் நான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிப்போம். என் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக வந்து காலையிலே வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டிஸ் இருக்கணும். ஸோ இது அப்புறமா வந்து இது வந்து தட்டைப்பயிறு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒயிட் சென்னா வாங்கிப்போம். பொட்டுக்கடலை, அப்புறம் ராகி, சோளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு. இந்த 3 வந்து நமக்கு ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து மில்லட் தோசைக்கு போடுவேன். அவங்க மில்லட் தோசை வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்தி. ரெசிபி இருக்குது, நீங்கள் வேணால் நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த 3 வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்கியிருந்தேன், உடச்ச உளுந்து, பிளாக் உளுந்தில் உடச்ச உளுந்து, அப்புறம் வந்து ஒயிட் உளுந்து. இந்த 2 கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம ரைஸ் மில்லில் வந்து முழு கோதுமை வந்து வாங்கி அதை தான் நாங்கள் வந்து திரிப்போம். இந்த டைம் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ போன மந்த்ல வந்து கொஞ்சம் குளிர் டைமில், ஸோ அதனால வந்து அதை ஒழுங்காக காய வைக்கல போல நான். அது என்ன ஆயிடுச்சுன்னா திரிச்சு கொடுத்துட்டாங்க. அது வந்து மாவு பனையாச்சில் வந்து ஃபுல்லாக உதிர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனால கோதுமை மாவு வந்து இப்போ இது 1 டம்ளர் கோதுமை மாவு நான் அதில் வந்து திரிச்சு வச்சிருக்க மாவுலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து 1 கப் எடுத்து போடுற மாதிரி அப்படி வந்து இருக்குது. அதனால எனக்கு இந்த ஒரு பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். இல்லைன்னா முழு கோதுமை வாங்கி தான் திரிப்போம். நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நாங்கள் இன்னைக்கு போக வேண்டியது வந்து எதுக்காக அந்த மக்கானாக்காக தான். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து மக்கானா ரொம்ப ஃபேவரட். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இது வந்து 200 கிராம் தான். இதுவே வந்து 245 ருபீஸ் நாங்கள் வாங்கிப்போம். இது வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸாக வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். கண்டிப்பாக வந்து அவளுக்கு 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதில் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மக்கானா வந்து அவளுக்கு இருக்கணும். இது இல்லை அப்படின்னா பொரின்னு சொல்லுவோம். அவளுக்கு மக்கானான்னு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் அம்மா பொரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால சரி ஓகேன்ட்டு இதுதான் இருக்கிறதுலே பெருசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா பவுடர் வந்து திரிக்கிறதுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வெளியே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த குழம்புக்கு வந்து தனியாக நாங்கள் திரிச்சிருவோம். அது வந்து எனக்கு எங்கள் மாமி வந்து சொல்லி கொடுத்தது. அவங்க தான் இப்பவும் எனக்கு அப்பப்போ மறக்கும். எப்போல்லாம் வாங்குவீங்களோ அப்போல்லாம் மறந்துடுவேன். அதனால அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு தான் வாங்குறது. அதனால இப்பவும் வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மல்லி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், 100 பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ஜீரகம், அப்புறம் 100 கடுகு. இவ்வளவு வந்து மசாலாக்காண்டி திரிக்கிறதுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நாங்கள் வத்தலும் வந்து நாங்கள் வாங்கி தான் திரிப்போம். அதுவும் நான் ஒரு 1/2 கிலோ பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் திரிக்கிறதுக்காண்டி. எல்லாமே காலியாக போச்சு. ஸோ அதனால சரி ஓகே, மோஸ்ட்லி ஆர்டர் தான் பண்ணுவேன். அங்கே போனால் வந்து நம்ம வந்து அளவுக்கு மீறி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு எப்போவுமே வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்காதீங்க. ஏன்னா வந்து அங்கே போனால் வந்து நமக்கு அங்கே பார்த்தோன்னே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருவோம். ஆனால் வீட்டில் வச்சு நான் வந்து மோஸ்ட்லி டோர் டெலிவரி தான் வந்து என்ன செய்வேன்னா கொடுப்பேன். அப்போ அவங்க வந்து நம்ம என்ன கேட்குறோமோ, இப்போ நான் இதை வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் 2000 முடிஞ்சிடும். ஆனால் இது வந்து அதுக்கு மீறி வந்து வட்டி போயிடுச்சு. அதனால வந்து நம்ம பட்ஜெட் மீறி போயிடும் நம்ம போனோம் அப்படின்னா. அதனால வந்து இந்த பட்ஜெட் போட்டு வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் வந்து இந்த மாதிரி வீட்டிலேருந்து டோர் டெலிவரி மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பட்ஜெட்குள்ளேயும் முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாகவும் இந்த மாதிரி இருக்கும். அதனால இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு வந்து ஃபேப் லிக்யூட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு வந்து பவுடர் யூஸ் வாஷிங் மிஷின் புது வாஷிங் மிஷின் தான். ஆனால் அந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உள்ளே வந்து பயங்கர அழுக்கு, அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப திட்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் வந்து வாஷிங் மிஷின்லேயும் கொஞ்சம் ஏதோ ஒன்று மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்லி ரிப்பேர் பார்க்குறதுக்கு வந்துருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க லிக்யூட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு இதுதான் கொஞ்சம் இது நல்லாவும் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸும் மைல்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா பட்ஜெட்டும் நமக்கு இடிக்காது, கரெக்டான பட்ஜெட். அதனால் ஒரு 2 லிட்டர் பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா எனக்கு 2 மந்த் வந்துடும். அதனால எனக்கு போதும். மோஸ்ட்லி வந்து நான் துணி வந்து இந்த யூனிஃபார்மு, அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கையால் தான் வாஷ் பண்ணுவேன். அப்புறம் தம்பியோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து கையால் வாஷ் பண்ணிட்டு தான் செய்வோம். அப்புறம் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு பெட்ஷீட் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து நாங்கள் வாஷிங் மிஷினில் போடுவோம். ஸோ அதனால இந்த இதுவே எனக்கு 2 மந்த்ஸ்க்கே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியோ ஃப்ரெஷ் க்யூப்ஸு ஆக்சுவலாக ரொம்ப 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 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா பாத்ரூம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பாத்ரூம் வந்து
ஆக்சுவலி இது வந்து 2 days, ஒரு கியூப் வந்து 2 days 3 days வரும் மட்டும். நம்மளோட கீழே தண்ணி போகும்ல பாத்ரூமில், அந்த இடத்துல போட்டுட்டு பாத்ரூமும் கழுவிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு வந்துருக்கேன். ரூமே வந்து ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதில் ஒரு பேக்கெட் சில்லி பவுடர் முடிஞ்சிட்டு, இனி அது பிரிச்சதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் யூஸ் பண்ண முடியும். அதனால ஒரு பேக்கெட் நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, ஃபிஷ் ஃப்ரைக்காக இல்லை, எனக்கு வந்து நான் ஒரு நாள் வந்து வெளியே காய்கறி வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பக்கத்து வீட்டு அக்கா வந்து இந்த கலர் கத்திரிக்காய் இருக்குல்ல, நானும் கத்திரிக்காய் 100 தான் வாங்குவேன். எனக்கு பருப்பு குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் மட்டும் போடுறதுக்கு தான் வாங்குவேன். ஆனால் அவங்க வந்து நான் அதை கலர் கத்திரிக்காவே நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன இப்படி வாங்குறீங்கன்னு கேட்டுட்டு தான் சொன்னாங்க. அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப எம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த டேட்ஸ் பைட், இது வந்து நான் ஆட்லலாம் பார்ப்பேன், எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால சரி ஒன்று மட்டும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் 2 எடுத்து போட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் எடுத்து 1 போட்டுருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. பாதாம் பிஸ்தா வால்நட் எல்லாமே போட்டுக்கோங்க, எம்மையாக இருக்குது. இந்த டயட்லாம் இருப்பீங்களா, ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஓகே டேஸ்ட் பார்க்கலாம். அவ்வளோதான், இதுதான் வந்து இந்த மாதம் கிராசரி. இதுவும் எனக்கு 2 monthsக்கு வந்துடும். தேவையானதை மட்டும் நான் இனி அடுத்த மந்த் வந்து டோர் டெலிவரி கேட்பேன், எழுதி கொடுப்பேன், வாங்கி கொடுத்துருவாங்க வந்து. இதுதான் வாங்கியிருக்கேன் நான். இப்போ வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா வந்து 3,500க்கு மேலே வந்துச்சு, அதாவது 3,500க்கு மேலே வந்துருக்குது. நம்ம வந்து அங்கே போய் வாங்குறதுனால தான் இவ்வளோ ஆகுது. இதே இது நம்ம வீட்டில் இருந்து டெலிவரிக்கு நம்ம எழுதி கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து இதை விட கம்மியாக தான் ஆகும். அப்படி இதில் என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கே தெரியல, இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு அப்புறம் சண்டே மார்னிங் சர்ச் போனோம், அதனால சாரியை வந்து ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து நான் வச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது 2 பேருக்குமே. பிள்ளைங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் இருந்தது, அதனால் அவங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க நைட்டுக்கு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு சிக்கன் பீசஸ் வந்து 5 பீசஸ் இருந்தது. அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆனியன், அதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு பெப்பர் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேன்லேயோ இல்லை தோசைகள்லையோ போட்டு நம்ம பரட்டி எடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு அன்றைக்கி டின்னரை வந்து முடிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது மதியம் சாப்பிட்டதே. இது இப்படி லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.